பிரதி சபாநாயகர் அவர்களே, இன்றைய விவாதத்தில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையில் இந்த மோட்டோ டிராஃபிக் சம்பந்தமான ஒழுங்கு விதிகள் பற்றிய பிரேரணையாக இருக்கின்றது. அந்த வகையில் உண்மையில் போதையற்ற தேசம் உருவாக்கப்பட வேண்டும் என்பது இந்த அரசாங்கத்தின் ஒரு நிகழ்ச்சி நிரலில் இருக்கின்ற அதேவேளை லஞ்சமற்ற ஒரு போக்குவரத்து போலீஸ் சேவையும் இந்த நாட்டுக்கு கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். அதேவேளை நியாயமான முறையில் பணியாற்றுகின்ற போக்குவரத்து போலீசாரை நாங்கள் குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் பரவலாக இந்த போக்குவரத்து போலீசார் துறையில் லஞ்சம் கையூட்டி இருப்பதாக மக்கள் பேசிக்கொள்ளுகின்றார்கள். அந்த விடயத்தையும் சுட்டிக்காட்டிவிட்டு நேரடியாக மட்டக்களப்பில் காணப்படுகின்ற புகையிரத சேவை சம்பந்தமான விடயத்தை குறிப்பிடலாம் என்று நினைக்கின்றேன். மட்டக்களப்பில் பாடுமீன் என்ற பெயரில் புகையிரத சேவை காணப்பட்டது. இந்த புகையிரத சேவை ஆரம்பத்தில் உண்மையில் பார்க்க போனால் 600 பயணிகள் பயணிக்கத்தக்கதாக அந்த ரொமேனியன் புகையிரத வகை அங்கு பயன்படுத்தப்பட்டு வந்தது. அதன் மூலமாக கிட்டத்தட்ட தினமும் 10 லட்சம் ரூபாய், 1 மில்லியன் ரூபாயை ஈட்டக்கூடிய விதத்தில் அந்த புகையிரத சேவை அமைந்திருந்தது. அதன் பிறகு இந்த புகையிரத சேவையில் மாற்றத்தை ஏற்படுத்தி இப்போது பவர் செட் ரகமான புகையிரத சேவை நடந்து கொண்டிருக்கின்றது. இப்போது அந்த புகையிரத சேவையில் பயணிக்கின்றவர்களின் எண்ணிக்கை குறைந்து விட்டது. ஏனென்றால் ஆரம்பத்தில் நான் சொன்னது போல இந்த 10 பெட்டிகள் காணப்பட்டன. அந்த புகையிரதத்தில் 10 பெட்டிகள் இருந்த காரணத்தால் 600 பயணிகள் பயணித்தனர். முன்பதிவு மூலமாக ஒரு நாளைக்கு 5 லட்சம் ரூபாய் வரை இந்த புகையிரத நிலையத்தினால் வருவாயினை ஈட்டக்கூடிய ஒரு நிலைமை காணப்பட்டது. அது மட்டுமல்லாமல் அங்கு சிற்றுண்டி சாலை வசதி காணப்பட்டது. அதே போன்று பொதிகளை கொண்டு செல்லுகின்ற சேவை, அதைவிட தபால் சேவை என்றெல்லாம் காணப்பட்டது. எனவே இதன் காரணமாக அந்த ரயில் சேவையின் மூலமாக மட்டக்களப்பு அந்த புகையிரத நிலையம் தினமும் 10 லட்சம் ரூபாயை உழைக்கக்கூடியதாக இருந்தது. அதன் பின்னர் செய்யப்பட்ட மாற்றம் பவர்செட் புகையிரத ரக சேவை மேற்கொண்டதன் காரணமாக 600 பயணிகள் செல்லுகின்ற அந்த புகையிரத சேவையானது 350 பயணிகளாக குறைக்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் ஏற்கனவே முன்பதிவு மூலமாக 5 லட்சம் ரூபாயை ஈட்டிக்கொண்ட அந்த வருவாய் இப்போது 3 லட்சம் வரை 2.5 லட்சம் வரை குறைந்திருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக சொல்லப்போனால் அன்று அந்த ரொமேனியன் செட் புகையிரத சேவை நடக்கின்ற போது 10 லட்சம் ரூபாயை ஈட்டிய அந்த புகையிரத நிலையம் இப்போது 2 தொடக்கம் 3 லட்சம் ரூபாயை தினமும் ஈட்டுகின்ற ஒரு சேவையாக அது நட்டத்தில் இயங்குகின்ற நிலைமை காணப்படுகின்றது. எனவே அங்கு நான் மக்களிடம் வினவிய போதும் அங்கிருக்கின்ற புகையிரத நிலைய அதிகாரிகளிடம் பேசிய போதும் அவர்கள் சொன்ன விடயம் என்னவென்றால், இதனை மீளவும் ஏற்கனவே இருந்த அந்த ரொமேனியன் செட் அந்த புகையிரத ரக சேவையினை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லாது விட்டால் இப்போது இருக்கின்ற பவர் செட் அந்த புகையிரத ரக சேவையில் மேலும் உரங்கல் இருக்கை 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு உரங்கல் இருக்கைகளையும் இணைப்பதன் மூலமாக ஈடு செய்யலாம் என்ற கருத்தினை சொல்லியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு பிரச்சனை இருக்கின்றது. என்னவென்றால், இப்போது மட்டக்களப்பு புகையிரத சேவை என்பது நேரடியாக அல்லாமல் இந்த புகையிரத சேவை திருகோணமலைக்கு சென்று அங்கு ஒரு மாற்றீடு செய்யப்பட்டு பயணத்தை 2 புகையிரதங்களுக்கூடாக பயணிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றபடியால் இந்த புகையிரத சேவையில் மக்கள் உண்மையில் 350 பேர் பயணிக்கக்கூடியதாக இருந்தாலும் அவர்கள் மிக குறைவானவர்கள் பயணிக்கின்ற நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது.